எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தர் பேராக சொன்னால் நிச்சயமாக லேட் ஆகிடும். அதனால் மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும், வந்திருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஜம்புலிங்கம், அதாவது நண்பர் ஹரி அவர்களுடைய படம் இது. ஹரி அவரை பற்றி சொல்லணுன்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, மேலே இருக்கிற அத்தனை பேருமே அவரை நல்லா தெரிஞ்சவங்க. அவரை தெரிஞ்சவங்களாக அவர் கூப்பிட்ருக்காரு, அவருடைய வெல்விஷர்ஸ். ஹரி ஒரு நண்பராக பழகிறத விட சில நண்பர்கள் தான் குடும்பமாக பழகுவாங்க. அப்படி ஒரு குணம் படைத்தவர் அவர். குடும்பமாக பழகக்கூடியவர். இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் ஜப்பானுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற தமிழர்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்றதெல்லாம் கிடையாது. நஷ்டத்துலேயும் அங்கே இருக்கிற தமிழர்களை சந்தோஷப்படுத்தணும்னு இங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய ஷோ நடத்துவார். ஸோ தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு ஹரிக்கு இருக்குது. ஸோ அந்த மனசு அவருக்கு இந்த படம் நிச்சயமாக எந்த வகையான ஒரு லாஸும் கொடுக்காதுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு கோகுல், அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் பார்க்கும்பொழுது அவர் இந்த மோனோ ஆக்ட், அந்த மைமிங், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவருக்கு உண்டான ஸ்டைலை அவராக க்ரியேட் பண்ணி, ஏன்னா இது ஒரு கோரியோகிராஃபர்னால் ஒரு சாங் பண்ணலாம், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட் பண்ணலாம், ஒரு டைரக்டர் இப்படி ஆக்ட் பண்ணுன்ற சீன்ஸை க்ரியேட் பண்ணலாம். பட் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு ஆஸ் அ டைரக்டர் எனக்கு தெரியுது. ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் ஒரு சிலர் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதில் நான் ரொம்ப ரசிக்கிறது யாருன்னா, சத்யராஜ் சார் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அதே மாதிரி ரஜினி சார் ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அவருடைய படங்களில் பார்க்கும்பொழுது எது பண்ணாலும் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு கேரக்டரோட இன்றைக்கி ஒரு ஹீரோவாக கோகுல் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே ப்ரொடியூசர் ஹரியாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டாருடைய பெரிய ரசிகர்கள். அதில் ஜீவா ஒருத்தர், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். நிறைய பேர், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஹம்சியை பற்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு குழந்தை ஆக்சுவலாக முதல்ல படம் பண்ணும்போது பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தது. தான் தொலைஞ்சு போய் அப்பா அம்மாவை தேடுறது, அந்த ஃபீலிங்கு, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்ல ட்ரெயின்டு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹர் ஃபார் ஹர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் கிரேசி சொன்ன மாதிரி அவள் படிப்புலேயும் நல்லா இருக்கா, அதுவும் நல்லா பண்ணுவாள். அதே மாதிரி அவருடைய சன், ஹரியோட சன் இந்த படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு. படம் பூரா வந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஹி ஹாஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ்ட். ஸோ இது ஒரு நல்ல படம், ஒரு அருமையான படம். இதில் இன்னொன்று நமக்கு இன்றைக்கி முக்கியமாக சொல்லணும்னா, அந்த மியூசிக் டைரக்டர் அவங்க ஸ்ரீதேவி, அவங்க சாங்ஸ் எல்லாம் ஒரு மெலோடியாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஜப்பானில் ஒரு டைப் ஆஃப் மியூசிக் இருக்கும், அதை விட்டுட்டு வேறு ஒரு டைப் ஆஃப் மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த வகையில் மெலோடிஸ் ரொம்ப நல்லா இருக்குது சாங்ஸில். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றி நிறைய பேசலாம், எல்லா டெக்னீஷியன்ஸும் வாழ்த்தணும், எல்லா டெக்னீஷியன்ஸ் நல்லா இருப்பாங்க. த ஹோல் டீம் இஸ் வெரி குட், நல்லபடியாக பண்ணியிருக்காங்க படம். ஒரு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு பிறகு, அதை பாஸ்கி சொல்லும்போது உலகம் சுற்றும் வாலிபன் விட்டுட்டார், அப்படி எம்ஜிஆர் விட்டுட்டார் அப்படின்னு நம்ம சேகர் சொன்னார். நான் சொன்னேன் அவர் பிறந்திருக்க மாட்டார் அப்படின்னு. அதனால் அந்த படம், அதுக்கப்புறம் கல்யாணராமன், அதை போல் முழுக்க ஜப்பானை காட்டின படம். நீங்கள் உள்ளே என்டர் பண்ணும்போது நான் அன்றைக்கி அந்த கட் அவுட்டர் பார்க்குறேன். இன்றைக்கி அதில் பார்க்கும்போது நம்ம ஆர்டிஸ்ட் ஃபேஸ், அதாவது சுகன்யா, இப்படி ஒரு 2-3 பேரை தவிர மீதி பார்க்கும்பொழுது அது ஏதோ வேறு ஹாலிவுட் ஃபிலிம் ஒரு ஃபீல் வந்தது அதை பார்க்கும்பொழுது. ஸோ இன்றைக்கி மேக்கர்ஸை விட ப்ரொமோட்டர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹரி கூட பழகிறதுக்கு, ஓகே ஹரியோட வீட்டுக்கு போகிறதுக்கு, சரி ஹரியோட டின்னர் போகிறதுக்கு, இப்படி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஹரியோட படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்ட் எஸ்வி சேகர் அவர்கள் தான். ஹரி எனக்கு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஹரி ரொம்ப பிளான் பண்ணார் இந்த படம். இது படம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் இருக்கும். பட் he doesn't want ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனால் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்மர் ஹாலிடே சார், அந்த டைமில் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அது ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், அந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், வெயிட் பண்ணி ஹாலிடே கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம், அதாவது பிரச்சாரம் முடியக்கூடிய நாள்
ரிலீஸ் பண்ணும்பொழுது எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணி வெயிட் பண்ணி, இதனால் அவர் எவ்வளோ இது வட்டி கட்டியிருப்பார் தெரியும், இதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. நல்ல படத்தை நல்ல நேரத்தில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் அவருக்கு நல்ல கை கொடுக்கும், நல்லா ஓடும். அண்ட் இந்த படத்தில் நான் வந்து டைரக்டர்ஸை பற்றி நான் பேசணும். ஹரி அண்ட் ஹரிஷ், நிஜமாக நான் வந்து 3D படம் பண்ணதில்லை இது வரைக்கும். அதனால் நான் ஹரிக்கிட்ட சொன்ன ஒரு நாள் ஷூட்டிங் வரணும், எப்படி இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு 3 படமாக 4 படமாக அதே டைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பட்ஜெட்டை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு 3D படத்தை இந்த பட்ஜெட்டில் இதில் பிளான் பண்ணி, அது கேமராமேன், அவர் எடிட்டர், இவங்க 3 பேருமே ஒரு டீமாக உட்காந்து ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன கெயின் பண்ண முடியுமோ அதை கெயின் பண்ண வச்சு அவங்க சைடில் இந்த செலவு பார்க்கும்பொழுது ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த டெக்னீஷியன்ஸ், தி டைரக்டர்ஸ் படம் பார்க்கும்போது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருமே, நான் சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுது, ரொம்ப ஸ்டைலாக படம் எடுக்கிறாங்க. யாஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ல, சார் மேக்கிங் நல்லா இருக்குது, மேக்கிங் பற்றி பேசாதீங்க, கதை என்ன, நம்ம என்ன கதை சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு இதை பார்க்குறோம், ஒரு ஜுவல் ஷாப்பை பார்க்குறோம். அந்த ஜுவல் ஷாப்பை பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பொம்மை இருக்குது. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிழிஞ்ச சாரி கட்டிக்கிட்டு ஒரு கருப்பாக ஒரு பொம்பளை உட்காந்துருப்பாங்க. அவங்க எந்திரிப்பாங்க, ஓடுவாங்க. அதில் உயிர் இருக்குது, இதில் உயிர் கிடையாது. இந்த பொம்மை இல்லை, இதுதான் கதை. உயிர் இருக்கிறது தான் கதை. உயிர் இல்லாத அந்த பொம்மை இருக்குது பாருங்கள், அது வந்து மேக்கிங். ஸோ இந்த கதையை வச்சுக்கிட்டு அந்த மேக்கிங்கை பண்ணுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது மிஸ் ஆகுதுன்றது என்னுடைய ஃபீலிங். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். வாழ்க வளர்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்ததுனால தைரியமாக பேசுகிறேன். இது வந்து சினிமா, தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் காலியாக இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஃபில்அப் பண்ணுற ஒரு படம்னே நான் நினைக்கிறேன். அதாவது காதலர்களுக்கு படம் இருக்குது, இப்போ பேய் விரும்பிகளுக்கு கூட படம் நிறையா வர ஆரம்பிச்சிடுது. சோகம், பாசம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய வலிமையான கருத்து. சில சமயம் பயமாக இருக்குது, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிவியில் அர்த்தம் தெரியாமல் கண்ட கச்சரா பாட்டெல்லாம் சின்ன 8 வயசு குழந்தைங்களாம் ஆடுது. இதுதான் குழந்தைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் தமிழ் சினிமாவில். இது கங்கை அமரனோட நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். என்னென்னமோ வார்த்தைகளை 8 வயசு குழந்தைங்களை ஆட சொல்லி அதுக்கு பரிசு வேறு தராங்க. இவர் சொன்ன மாதிரி ஜட்ஜு வேறு அதுக்கெல்லாம். அதெல்லாம் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் சினிமா இன் த வேர்ல்ட். மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிறது பிரமாதமாக, தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக அது லேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது இந்த படம் ஒன்று தான் நினைக்கிறேன், பாகுபலி ஒன்று தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் வந்து சந்திரமுகி கூட இட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன் அதை, டெஃபினெட்லி. ஸோ இது முழுக்க உங்கள் குழந்தைகளோட சந்தோஷமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ பாதி படங்கள் நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான இடம் வரைச்சு கப்புன்னு மூடிடுறீங்க கண்ணை அவங்களுக்கு, இல்லை காதை மூட வேண்டிய அளவுக்கு இருக்க படங்கள். இது அப்படி இல்லை. ஹரி, ஐ வில் கால் இட் யூ ஹவ் மேட் அ ஹாரி பாட்டர் இன் தமிழ். இதுதான் என்னுடைய வேர்டிக்ட். இட்ஸ் அ ஹாரி பாட்டர் இன் தமிழ். நான் கம்ப்ளீட்டாக தரோவாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது, அது இல்லாமல் இல்லவே இல்லை. எங்கேயோ ஒரு ஃபேண்டசி நமக்குள்ளே இருக்குது. அந்த ஃபேண்டசியை த்ரூ அவுட் இதில் கொடுத்துருக்கார். அதுவும் கரெக்டாக அந்த ஹாலிடே சமயத்தில் சொன்ன மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் யார் ஜெயித்தாலும் ஜெயிக்கலைனாலும் ஹரி ஜெயிப்பார் என்பது நிச்சயம் இருக்குது. அந்த 3D ஜம்பு சின்னத்துக்கு உங்கள் ஓட்டை போடுங்கள், சேஃபாக இருக்கலாம் நீங்கள். அண்ட் ஹரியை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹோஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஜப்பானுக்கு போயிருக்காங்க. அண்ட் என் மூலமாக ஹீ கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி இன் டோக்கியோ. முதல் முறையாக முழுநீள தமிழ் நாடகத்தை எங்கள் முழு குழு 15 பேரோடு அங்கே நடத்தின பெருமை ஹரிக்கு உண்டு. அதை அங்கே செஞ்ச பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ஹி ஹஸ் மேட் மீ பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் தமிழ் தியேட்டர். தேங்க்யூ வெரி மச். அத்தனை ஆர்டிஸ்ட்டும் பிரில்லியன்ட். அண்ட் கோகுலுக்கு நான் ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மைமிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா வராது அது, அதனால் அது ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சரில். ஹேட்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ் அண்ட் த லேடி மியூசிக் டைரக்டர் ஆல்சோ. நல்ல மெலடியோடு பாட்டு போட்டிருக்காங்க. அண்ட் பெரிய விஷயம், பாட்டெல்லாம் வார்த்தை புரியுதுங்க. அப்பா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல தேவா. அவங்க சொன்ன ஜாப்பனீஸ் கூட எனக்கு புரிஞ்சுது.
அண்ட் வாசு சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது வெளியில் பார்க்கச்சு. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கச்சு சுகன்யா கூட ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருந்தா. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவரோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். ஐ என்ஜாய்ட் த பிக்சர் தரோலி, ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் இட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஐ மஸ்ட் சே. ஏன்னா அவர் என்கிட்ட கூட அப்ரோச் பண்ணார் முதல்ல இந்த ரிலீஸ்க்கெல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டார். நானும் 2-3 கைடன்ஸ்லாம் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்வி சேகர் மூலமாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா குட். ஸோ மூலமாக காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகலை, படமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குட். ஆல் த பெஸ்ட் ஹரி. டூ மோர் அண்ட் மோர் ஆஃப் திஸ். அண்ட் இந்த மேடையில் இருக்கிறதுனால ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் another person who was responsible for bringing a full Tamil theatre drama to Tokyo. And the audience, my good friend Abhay is also there. Thanks a lot. Please make it a success. Media la I can only request you. இது எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் நிஜமாவே சொல்றாங்க இல்லையா, குழந்தைகளோடு பார்க்கக்கூடிய படம்னு, இதுதான் அது. ஹாரி பாட்டர் இன் தமிழ்னு தைரியமாக சொல்லுங்க. ஆல் த பெஸ்ட் யூ. நண்பர் ஹரி வந்து என்னோட நண்பர் மோகனுடைய சகோதரர். அவர் மூலமாக தான் எனக்கு பழக்கம். நான் வந்து ஜப்பானுக்கு போனதில்லை, குடமிளகா சாப்பாடெலாம் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா வந்து ஜப்பானை பற்றி சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து கீழைத்தைய அதாவது ஈஸ்ட்டு பற்றியே ரொம்ப கவனங்கள் இருந்தது. தாகூர், ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வந்து சீனா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளோட வந்து கலை மரபுகளில் வந்து ஒரு லேர்னிங் இருக்கணும் அப்படின்றது வந்து வலியுறுத்தினாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லா 3ஆம் உலக நாடுகளுக்கும் வந்து வெஸ்ட் மேலே தான் ஒரு மோகம். அதை மறுக்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. அதை நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் காந்தி கிராமத்தில் இருந்த ஒரு ஓவியர், தாகூரோட ஸ்கூலில் உருவானவர் வந்து ஜப்பானிய கலை ஆலோசகர் ஒக்ககுரா காக்குஜோ அப்படின்றவர் புக் ஆஃப் டீன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை பெருமாள் வந்து, அவர் பேர் பெருமாள், தாகூர்கிட்ட படித்தவர். அவர் வந்து அவருக்கு 5 மொழி தெரியும், ஜப்பானில் இருந்தவர். அவர் வந்து தேநீர் கலைன்னு மொழிபெயர்த்து சந்தியா பதிப்பகம் வந்து போட்டிருக்காங்க. அது அற்புதமாக வந்து ஜப்பானிய கலை மரபுகளை, ஜப்பானிய வாழ்க்கை முறையை வந்து மிக அழகாக படம் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து குரோசோவா, சாமுராய் கல்ச்சர் பற்றி இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும், அவர் இன்னைக்கு வந்து அவரோட பேச்சில் நான் ரொம்ப கூர்ந்து கவனித்தது என்னென்னா வந்து ரொம்ப அழகாக ஒரு ஊரோட டோக்கியோ மட்டுமே முக்கியம் இல்லை, இன்னொரு அழகான ஒரு நகரம் இருக்குது, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, எங்கிட்ட அவ்வளோ அழகாக வந்து அறிமுகப்படுத்தினார். அது மாதிரி வந்து நம்ம கீழைத்தைய நாடுகளில் இருக்கக்கூடிய கலைகளில் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப் அந்த ஒரு சில பாடல்களில் பார்த்தது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உலகத்தின் ஊடாக ஒரு ஃபேண்டசி மூலமாக அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைஸ்னா, நண்பர் ஹரியோடைய மகள் அங்கேயே வளர்ந்த குழந்தை, 2 மொழிகளும் பரிச்சயமுள்ள ஒரு குழந்தை. இந்த இதில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஏற்று, ஏன்னா குழந்தைகளுக்கு தான் கற்றுக்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் குழந்தைகள் உலகத்தோட ஒரு ஜப்பானிய வாழ்க்கையை, கலையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு வந்து இந்த படக்குழுவினர், இயக்குனர்கள், தயாரிப்பாளர், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளோ அழகாக கொழுக்குன்னு இருக்காருன்னா அது காரணம் அக்கா அந்த உட்காந்துருக்கு. அவ்வளோ அழகாக சமைச்சு போடுங்க. நீங்கள் ஒரு தடவை கொடுத்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு தம்பி, அதனால நான் அடுத்த கலைஞரை பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஆடியோ ஃபங்க்ஷன் நம்மளே ஒரு சங்கடம். அவர் பாருங்கள், ஒரு வீட்டு கிரகப்பிரவேசம் மாதிரி குடும்ப குட்டியோட இவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ உட்காந்து சிரிச்சு. பட் எனக்கு ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்குது. நடிகை ஹன்சிகாவை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்குது. அஞ்சனா அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நான் வர முடியாது, நீங்களாவது என்னை பற்றி சொல்லுங்கள், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுனால இந்த படத்தோட ஹீரோயின் அஞ்சனாங்கிறத நான் ப்ரெஸ் பீப்புளுக்கு இருக்கிறவங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவள் அமைதியாக உட்காந்துருக்க ஒரே மேடை இந்த மேடையாக திறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வாயி, அவ்வளோ எனக்கு அவளுக்கும் அவ்வளோ சண்டை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்நேகமாயிட்டோம். மனோபாலா சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் சொதப்பினதுனால தான் நான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆனேன். தேட்டரில் படம் பார்க்க போகும்போது வந்து இப்போ குழந்தைங்களுடைய கண்ணை அப்பா வந்து பொத்திடுறாரு. இப்போ ரொம்ப மாறிடுச்சு, பையன் அவங்க அப்பா கண்ணை பொத்திடுறான். முக்கியமான சீன் படுத்தப்போ கொஞ்சம் பொறுத்துக்கு உனக்கு வயசாயிடுச்சுன்னு. நல்ல டைமுக்கு சாப்பாடு, தூக்கம்னு அவர் சொல்கிறார். ப்ரொடியூசர் காசு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறார்.